ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேய் கதை பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஒரு சாமுராய், அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா லெவன். இவனுக்கு வந்து ஒய்வா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே ரொம்ப நாளாக ஒரு காதல். இதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணோட அப்பா கிட்டே போய் ஒய்வாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணோட அப்பா வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமுராயை தரக்குறைவாக பேசிடுறாரு. இதனால் அந்த சாமுராய்க்கு கோபம் வந்து கத்தியால் அந்த பொண்ணோட அப்பாவை குத்தி கொலை பண்ணிடுறான். இதை வந்து ஒருத்தன் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்றான். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா நவாசுக்கே. அவன் வந்து அந்த சாமுராய்கிட்ட சொல்கிறான், நீ கொலை பண்ண இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ காதலிக்கிற அந்த பொண்ணோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த சாமுராய்கிட்ட கேட்குறான். சாமுராயும் வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் இதில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஒய்வாவுடைய தங்கச்சிக்கு ஏற்கனவே யோமாஷிச்சி அப்படிங்கிறவனோட நிச்சயமாயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யோமாஷிச்சியை தேடி போகிறாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சி பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. அடித்த வாட்டி அவனை ஒரு நீர்வீழ்ச்சியோட உச்சியிலிருந்து தூக்கி வீசிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த பொண்ணுங்க கிட்ட போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, உங்களோட அப்பாவை கொன்னவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் அப்பாவை கொன்னவனை பழிவாங்க நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணுங்களும் சரி அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் ஆகுது. அந்த சாமுராய்க்கு நாளாக ஒய்வா மேலே ஈர்ப்பு வந்து கம்மியாகுது. அவன் வந்து யோசிக்கிறான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக நம்ம வேறு யாராவது ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ வேறு யாரையாவது ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஓய்வாக இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த டைமில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் வராரு. ஒரு பணக்கார டாக்டர், வயசான டாக்டர். அவருக்கு வந்து ஒரு பேத்தி. அந்த பேத்திக்கு இந்த சாமுராயை பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. சாமுராயும் அந்த பேத்தியும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து நாளடைவில் காதலாக மாறுது. ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க, என்னதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாலும் ஒய்வா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம சேர முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த டாக்டர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னென்னா, அந்த சாமுராய்கிட்ட ஒரு க்ரீம் கொடுக்குறாரு. கொடுத்து சொல்கிறாரு, இந்த க்ரீமில் நான் விஷம் கலந்துருக்கேன். இதை வந்து நீ ஒய்வா கிட்ட கொடு. இதை ஒய்வா அப்ளை பண்ண உடனே இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த க்ரீமை கொடுக்குறாரு. சாமுராயும் சந்தோஷமாக அந்த க்ரீமை வாங்கிட்டு கொண்டு போய் ஒய்வா கிட்ட கொடுக்குறான். ஒய்வாவும் அதில் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறா. அப்ளை பண்ண உடனே இவங்க நினச்ச மாதிரி ஒய்வா வந்து இறக்கலை. ஆனால் அவளுடைய தோற்றம் வந்து விகாரமாக மாறுது. இது வந்து சாமுராய்க்கு இன்னும் வந்து எரிச்சல் அதிகம் பண்ணுது. ஏன்னா முன்னாடியாவது காசு மட்டும்தான் இல்லை, இப்போ அழகும் போயிடுச்சு. இவளை என்ன பண்ணலாம்? இவளை ஏதாவது பண்ணி சீக்கிரமாக ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு யோசனை வருது. தன்னோட நண்பன் ஒருத்தனை வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டு சொல்கிறான், நீ என்னோட மனைவியை கற்பழிச்சிரு. இதை காரணமாக வச்சு நான் அவளை வீட்டை விட்டு துரத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பன்கிட்ட சொல்கிறான். ஆனால் அந்த நண்பனுக்கு வந்து இதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒய்வா கிட்ட போகிறான். போய் எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அவகிட்ட கண்ணாடியை எடுத்து காமிக்கிறான். இதுதான் வந்து ஒய்வா முதல் தடவையாக அந்த க்ரீமை யூஸ் பண்ண வாட்டி தன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. என்னடா என்னோட முகம் வந்து இவ்வளோ விகாரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. சரி, நம்ம முடியை வச்சாவது நம்ம முகத்தை கவர் பண்ணிக்கலான்னு சொல்லி முடி மேலே கையை வச்சா முடி வந்து கையோடு வருது. இதனால் ஒய்வாக்கு வந்து ஆத்திரம் அதிகமாகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமுராய் தானே. அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கத்தியை எடுத்துகிட்டு அவனை கொல்றதுக்காக ஓடுறா. ஓடும்போது தடுமாறி கத்தியால் தன்னைத்தானே தெரியாமல் குத்தி இறந்தும் போயிடுறா. இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாமுராயை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்வா வந்து இறந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் கழித்து சாமுராய் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் ஒய்வா இறந்து போயிருக்கான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம். இதை வந்து அந்த வீட்டு வேலைக்காரன் பார்த்துட்றான். அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. என்னடா
ஒருத்தனோட மனைவி இறந்து போனால் வழக்கமாக வருத்தம் தானே படுவாங்க, இவன் என்ன இவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. இதை வந்து அந்த சாமுராய் பார்த்துட்றான். பார்த்துட்டு எங்கே இவன் வெளியே போய் ஏதாவது உளறிடுவானோன்னு சொல்லி அவனையும் குத்தி கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த 2 பிணங்களையும் ஒரு மரத்தில் கட்டி ஏரியில் தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆனோடனே அவனும் அவனுடைய காதலியும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. விசேஷம் வந்து நல்லா சிறப்பாக முடிஞ்சிருது. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்க போகிறாங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த சாமுராய்க்கு தூக்கமே வரல. புரண்டு புரண்டு படுகிறான். சரி, தூக்கம்தான் வரல, தன்னோட மனைவியோட அழகான முகத்தை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தன்னோட புது மனைவி பக்கமாக திரும்பி படுகிறான். அங்கே வந்து அவனுடைய மனைவியோட முகம் வந்து தெரியல. அதுக்கு பதிலாக ஒய்வாவுடைய அந்த விகாரமான மூஞ்சி வந்து தெரியுது. இதை பார்த்தோன்னே பயந்த அந்த சாமுராய் தன்னோட கத்தி எடுத்து ஒய்வாவை வந்து குத்துறான். குத்துனதுக்கப்புறம் அந்த பிரம்மை வந்து மறையுது. மறைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் குத்துனது வந்து ஒய்வா இல்லை, அவனுடைய புது மனைவியை வந்து குத்தி கொலை பண்ணிட்டான். இதனால் பயந்து போன அந்த சாமுராய் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரான். உதவிக்கு யாரையாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரூமை விட்டு வெளியே வந்தால் அவனுடைய மாமனார் வந்து வராரு. அது வந்து அவனுக்கு அவன் குத்தி கொன்ன வேலைக்கார மாதிரி தெரியுது. இதை பார்த்தோன்னே மறுபடியும் அந்த சாமுராய் கத்தியால் அந்த வேலைக்காரனை குத்துறான். பிரம்மை வந்து மறையுது. மறைஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வேலைக்காரனை குத்தி கொல்லலை, அதுக்கு மாறாக அவனுடைய மாமனாரை குத்தி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிய வருது. அதனால் அவன் வந்து ஒரு முடிவு பண்ணுறான், இனிமேட்டு நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம், நம்ம பக்கத்தில் இருக்கிற புத்தர் கோயிலுக்கு போயிடலாம், அங்கே போனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து புத்தர் கோயில் பக்கமாக நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாதை முழுக்க அவனுக்கு எங்கே பார்த்தாலும் ஒய்வாவுடைய அந்த விகாரமான மூஞ்சி தான் வந்து தெரியுது. ஒரு வழியாக புத்தர் கோயிலை வந்து சேர்ந்துடுறான். அதுக்கப்புறம் ஒய்வாவுடைய பேய் வந்து தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போகுது. தங்கச்சி வீட்டுக்கு போனோடனே நவாசுகே அந்த ஒய்வாவுடைய விகாரமான மூஞ்சை பார்க்குறான். பார்த்த உடனே எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு அவனும் ஒய்வாவுடைய தங்கச்சியை விட்டுட்டு புத்தர் கோயிலுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒய்வாவுடைய பேய் வந்து அவளுடைய தங்கச்சியை யோமாஷிச்சி கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். யோமாஷிச்சி வந்து நீர்வீழ்ச்சியிலிருந்து தூக்கி வீசியிருந்தாலும் அவன் வந்து சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கான். அவன் வந்து அந்த ஊர்லேயே ஒரு ஒதுக்குப்புறமாக குடிசை போட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ஒய்வாவுடைய பேய் வந்து தன்னோட தங்கச்சியை யோமாஷிச்சி கிட்ட கூட்டிகிட்டு போகுது. கூட்டிகிட்டு போய் 2 பேரையும் சேர்த்தும் வைக்குது. யோமாஷிச்சிக்கிட்டேயும் அவளுடைய தங்கச்சிக்கிட்டேயும் ஒய்வா வந்து நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்கிறா. இதை கேட்டோடனே யோமாஷிச்சி வந்து இந்த சாமுராயை நம்ம சும்மா விடக்கூடாது, பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோமாஷிச்சி வந்து அந்த சாமுராயை தேடி புத்தர் கோயிலுக்கு போகிறான். புத்தர் கோயிலில் சாமுராயும் நவாசுகேவோ உட்காந்துட்ருக்காங்க. நவாசுகே வந்து சும்மா இல்லாமல் சாமுராயை வெறுப்பேற்றுற மாதிரியே தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கான். அவன் வந்து சொல்கிறான், உன்னுடைய பேராசையினால தான் இந்த மாதிரி ஆச்சு, நீ ஒழுங்காக இருந்திருந்தா நானாவது நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து சாமுராயை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுகிறான். ஒரு கட்டத்தில் சாமுராய்க்கு வந்து கோபம் அதிகமாகி நவாசுகேவையும் குத்தி கொலை பண்ணிடுறான். என்னடா புத்தர் கோயிலில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சாமுராய் வந்து யோசிக்கிறான். இனிமேட்டு நம்ம இங்கே இருக்க வேணாம், பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு அந்த சாமுராய் வந்து கிளம்புறான். இதை வந்து யோமாஷிச்சி பார்த்துட்றான். யோமாஷிச்சியும் அந்த சாமுராயை தொடர்ந்து காட்டுக்குள்ளே போகிறான். அந்த காட்டுக்குள்ளே சாமுராய்க்கும் யோமாஷிச்சிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்து நடக்குது. அந்த சண்டையில் அந்த சாமுராய் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. கத்தியை வந்து ஓங்குறான் யோமாஷிச்சியை கொல்ல. அந்த நேரத்தில் ஒய்வாவுடைய உருவம் வந்து மறுபடியும் வந்து அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே அப்படியே உறைஞ்சு போயிடுறான். இதை வந்து பயன்படுத்திக்கிட்ட யோமாஷிச்சி கத்தியால் அந்த சாமுராயை குத்தி கொலை பண்ணிடுறான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பேய் கதை. இந்த பேயில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. இந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே வந்து படமாக எடுத்திருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒய்வாவுடைய கதையை வந்து யார் படம் எடுத்தாலும் இந்த ஒய்வாவுடைய கோயில் வந்து ஜப்பானில் ஒரு இடத்துல இருக்குது. அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் வந்து இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு வேளை வந்து ஒய்வாவை கும்பிடாமல் யாராவது இந்த படத்தை ஆரம்பித்தா அந்த பட செட்லேயே வந்து நிறைய ஆக்சிடெண்ட்லாம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.